வணக்கம். இந்தியாவிலேருந்து இருந்துக்கிட்டு யுகேல என்ன வேலை தேடலாம்? வேலை கிடைக்குமா? என்னென்ன சேலஞ்சஸ் அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து இருந்துக்கிட்டு யுகேல வேலை தேடுறவங்களுக்கு? இங்க ரியாலிட்டி என்ன? யுகேல இருக்கிற ஜாப் ரியாலிட்டி என்ன? நமக்கு எந்த மாதிரியான ஜாப் செக்டார்ல கிடைக்கும்? என்னென்ன செக்டார்ஸ்லாம் வந்து இங்க வந்து ஈஸியான ஏரியா மீன்ஸ் இங்க கவர்மெண்ட் வந்து சில ஏரியா வந்து ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்னு வச்சிருக்காங்க. அந்த ஏரியா பத்தி பார்ப்போம். அது இல்லாம எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இங்க வந்து நெறைய ஹையர் பண்ணுவாங்க? எப்படிலாம் வந்து இந்த ப்ராசஸ்ஸு அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இது வந்து ஜென்ரலா சொல்லப்போனா நான் வந்து ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் எந்த விதமான ஜிமிக்ஸையும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஹானஸ்ட் ரியலிஸ்டிக் ஒப்பீனியன். எப்படி இந்தியால இருந்துட்டு யுகேக்கு வேலை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து இங்க வேலைய ஜாயின் பண்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு சேனல். திஸ் இஸ் சுந்தர் ஐயப்பன். மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. புது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்தியால இருக்கீங்க நீங்க. இந்தியால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது யுகேல வேலை தேடி எப்படி நீங்க வர்றது இந்தியால இருந்துக்கிட்டே? ஒரு காலத்துல அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு விசா இருந்துச்சு. ஹெச்எஸ்எம்பி விசான்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த விசா இந்தியாலேருந்தே வாங்கிட்டு, எந்த வேலையும் இல்லாம நீங்க வந்து யுகேல வந்து அதுக்கப்புறம் வேலை தேடலாம். ஸோ அந்த விசா என்ன ஆச்சுன்னா, அந்த விசா வந்து நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரன்ட் புரோகிராம். அதான் ஹெச்எஸ்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரோகிராம் இருந்துச்சு. அந்த புரோகிராம் வந்து 2011ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம் தான் அது. நீங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஹையர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா உங்களுக்கு விசா குடுத்துருவாங்க. வேலை இருக்குன்னு அவசியம் ஜாப் ஆஃபர் தேவையே இல்ல. ஸோ அப்படி இருந்துச்சு. அப்புறம் நெறைய பேர் வந்தாங்க. நெறைய பேர் வந்து நல்ல வேலை தேடிட்டாங்க. சில பேர் வந்து அத வந்து அவங்க படிச்ச வேலைய செய்யல. இங்க வந்து லோக்கல் ரெஸ்டாரண்ட்லயும், மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு லோக்கல் ரெஸ்டாரண்ட்லயும், அப்புறம் வந்து பப்ல இந்த மாரிலாம் வந்து வேலை செஞ்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஹைலி ஸ்கில்டா இல்ல. ஸோ அத வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹெச்எஸ்எம்பிய க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டயர் 2 ஜென்ரல்னு சொல்லி ஒரு விசா கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். அதாவது அந்த சில கம்பெனிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இந்த கம்பெனிஸ் வந்து நாங்க நம்புறோம், ட்ரஸ்ட் பண்றோம். அவங்க வந்து வெளிநாடுலேருந்து ஆளுங்க கொண்டு வந்து இங்க வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நாங்க அவங்க லைசென்ஸ் குடுத்துருக்கோம். அவங்க வந்து இந்த சிஓஎஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் குடுத்து நீங்க ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிஸ் டயர் 2ம்பாங்க. அப்புறம் டயர் 2 அதிலேயே வந்து ஐசிடின்னு ஒண்ணு இருந்துச்சு. டயர் 2 ஐசிடி இது வந்து இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இந்தியால இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் யுகேல ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வாங்குனாங்கன்னா, அவங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப்ப வந்து இங்க ஷார்ட் டெர்ம் கொண்டு வரலாம். ஸோ அதுலயும் வந்து நெறைய பேர் இங்க யுகேக்கு வந்தாங்க. வந்துட்டு ஆனா ஐசிடில வந்து உங்களுக்கு தெரியும். ஐசிடி வந்து ஷார்ட் டெர்ம் விசா 1 இயர், 2 இயர், 5 இயர் தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி போயிடணும். அதுல வந்து உங்களுக்கு ஐஎல்ஆர் அதாவது இன்டெஃபினிட் லீவ் டூ அதில பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு சான்ஸ் கிடையாது. இந்த டயர் 2 ஜென்ரல்ல அந்த விசால வந்து நீங்க வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆயி அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஸோ அந்த அந்த விசா நெறைய பேர் வந்து அந்த விசா தான் எதிர்பார்ப்பாங்க கிடைக்குன்ட்டு. ஸோ இதில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜாப் மார்க்கெட் யுகே வந்து இப்ப நமக்கு தெரியும் பேண்டமிக் அது அது தனியா போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து யுகே வந்து இப்ப வந்து ஒரு பிரெக்சிட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பிரெக்சிட் 2016ல நடந்துச்சு. அதாவது யூரோப்பியன் யூனியன் கூட இருக்கலாமா? வேண்டாமான்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அதாவது மக்கள் கருத்து கணிப்பு கேட்டாங்க. கருத்து கணிப்புல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இல்ல வெளில வந்துடலாம்னு சொன்னாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் 4 வருஷமா இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்ட்டாங்க, நாங்க இந்த வருஷம் டிசம்பர் மாசம் கண்டிப்பா வெளில வந்துருவோம். அதுக்கான டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருக்கு இப்பன்னு பார்த்தா, இப்ப வந்து யூரோப்பியன் யூனியன் கூட என்ன மாதிரி டீல் வச்சுக்கலாம் 2020க்கு அப்புறம், டிசம்பர் 2020க்கு அப்புறம்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது வந்து 50-50 சான்சஸ் வித் டீல், வித்தவுட் டீல் அது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன என்ன ஜாப்க்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரண்டம் நடந்ததுக்கு அப்புறமே வந்து யூரோப்பியன் யூனியன் ஆளுங்க நெறைய பேர் யுகேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கலாம் வந்து திருப்பி சில பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றது ஒரு 100ல ஒரு 30 பேர் அப்படி வச்சுக்கலாம் கணக்கு. திருப்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போறவங்கலாம் சில பேர் வந்து அ ரீசென்ட்டா வந்தவங்க ஜாப் சரியா கிடைக்கல. இனிமே வந்து என்னால இங்க வந்து சர்வை பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த பவுண்ட் வேல்யூ குறைஞ்சிருச்சு கம்பேர் டூ அவங்க கண்ட்ரில இருக்கிற மணி கம்பேர் பண்ணும்போது பவுண்ட் வேல்யூ குறைஞ்சு ஏன்னா வரதே வந்து அவங்க வந்து அதுக்காக அதுவும் ஒரு ரீசன். பவுண்ட் வந்து ஹை வேல்யூ. ஏன்னா யூரோப்ல வந்து யூரோன்னு ஒரு காயின்ஸ் கரன்சி இருக்கு. இங்க யுகேல வந்து பவுண்ட். பவுண்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஹையா இருந்தனால அப்போ வந்தாங்க. ஆனா இப்ப இந்த பிரெக்சிட்னால வேல்யூ குறைஞ்சிருச்சு. அதனால நெறைய பேர் வந்துட்டு ஒரு 4, 5 வருஷம் முன்னாடி வந்தவங்கலாம், ஓகே இனிமே வந்து இந்த இந்த ஊர்ல வந்து என்னால இன்னும் ரொம்ப லாங் டெர்ம்க்கு எனக்கு ஜாப்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அது இல்லாம இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் கிடையாதுன்றாங்க இனிமே இந்த பிரெக்சிட்க்கு அப்புறம். ஸோ இந்த மாரி நெறைய கண்டிஷன் இருந்தா நெறைய பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 20 இயர்ஸா யுகேல ஒர்க் பண்ணிட்டு நல்லா செட்டில்ட் ஆனவங்கலாம் போதும் எனக்கு. நான் எங்க ஊருக்கே போய் நான் வந்து செட்டில் ஆறேன்னு சொல்லி அப்படி போறவங்க இருக்காங்க. ஸோ இது மாரி நெறைய செக்டார்ஸ்ல
இவங்க விட்டுட்டு போகிற வேக்கன்சி நிறையா இருக்குது. அது ஒரு சைடு. அது இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து சில ஏரியாஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து NHS நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், அதாவது யூகேல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்போதுமே வந்து மெடிக்கல் ஸ்டாஃப்க்கு, நர்ஸ், டாக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எப்போதுமே வந்து நிறைய வேக்கன்சி இருக்கும். அவங்களுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூகே வான்ஸ் NHS டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்ன்னு. நான் அதுக்காகவே இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த விசா இருந்தாலும் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரலாம், அவங்களுக்கு ஃபீஸ் கம்மி, அவங்களுக்கு வந்து அவங்க அந்த விசா ஃபீஸில் வந்து நேஷ்னல் ஹெல்த் சார்ஜ் இருக்குது, அது கட்ட தேவையில்லை. இந்தமாதிரி நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்க, நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் வேலை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி, விசா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதிலே ஒரு கேட்ச் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அதாவது நீங்கள் வந்து 30,000க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 30,000 பவுண்ட் வருஷ சேலரி வாங்கினா தான் நீங்கள் வந்து வேலைக்கு வர முடியும் யூகேக்கு. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ மெடிக்கல் செக்டாரை விட்டுருவோம். மற்ற செக்டார் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியன்ஸ் ஆளுங்க சில பேர் போன அந்த வேக்கன்சிலாம் இருக்குது. அவங்க லெஃப்ட் ஓவர் வேக்கன்சிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் சில செக்டார்ஸ் வந்து எப்போதுமே நிச் ஏரியாம்பாங்க. நிச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, யூகே சுற்றி வந்து நார்த் சீல வந்து நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜியாலஜிஸ்ட், ஹைட்ராலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் முடித்தவங்களாம் நிறையா எப்போதும் வேலை அவங்களுக்கு எப்போதும் உண்டு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து யூகே கவர்மெண்ட் சைட்டில் ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்தந்த ஏரியாவில் வந்து ஷார்ட்டேஜஸ் இருக்குது, ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அது பெருசாக இருக்குது லிஸ்ட்டு. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ படிக்கிறேன் உங்களுக்காக. இந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட், ஃபிசிக்கல் சயின்டிஸ்ட், அப்புறம் வந்து அதாவது செசிமியாலஜி சயின்டிஸ்ட், ஹைட்ராலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், அப்புறம் ஜியோகெமிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இல்லை எந்த நீங்கள் வேலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே நல்ல வேலை வாய்ப்பு உண்டு யூகேல. அப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ், இந்தியாவில் நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் காமெடி பீஸாக வந்து நிறைய டிவியில் படத்துலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்ல கோர்ஸும் நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா யூகேல இப்போதைக்கு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. அதை பற்றி சொல்கிறேன் நான். என்ன சேலஞ்சஸ் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களை வந்து நீங்கள் ஒரு ரைட் பர்சனாக நீங்கள் வந்து யூகேல வேலை வாங்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், செஃப் வந்து சில ஏரியா செஃப்ஸு, அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ், குவாலிட்டி சர்வேயர்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் மெடிக்கல் ரேடியோகிராஃபர்ஸ், ஐடி ஜாப்ஸ்லேயும் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து ஷார்ட்டேஜ் தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் எடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்டில் ஐடி அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் சில ஏரியாவில் அவங்களாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷனில் இருக்காங்க. இந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷனில் இருக்கிறவங்கள வந்து இங்கே இருக்கிற அந்த சர்டிஃபைடு சிஓஎஸ் கம்பெனிஸ், அதாவது ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து அவங்கள எடுக்கலாம். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் 2 ஜென்ரல் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே லோக்கல் கம்பெனி ஃபஸ்ட்டு லோக்கலில் யூகேயில் ஒரு ஆட் கொடுக்கணும். அது மாதிரி அந்த வேலை இந்த வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லணும். லோக்கலில் யாரும் வரலன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது மற்ற கண்ட்ரியில் போய் அவங்க வந்து ஆள் எடுக்கலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ அதான் மெயின் கண்டிஷன். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் ஓவர்ஹெட், அதாவது கம்பெனிக்கு இந்த ஓவர்ஹெட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த டயர் 2 ஜென்ரலில் வந்து மோஸ்ட்லி கொடுக்கறது இல்லை. இது மெயின் ரீசன் இருக்குது. டயர் 2 ஜென்ரல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேருன்னு சொல்ல மாட்டேன், 10ல் 2 பேர் எடுப்பாங்க. அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸும் இங்கேயும் வந்து லோக்கல் சப்சிடரி ஆரம்பித்து அவங்களும் இந்த சிஓஎஸ் எலிஜிபிலிட்டி வாங்கிட்டாங்க. அவங்களும் வந்து டக்குன்னு எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. அதில் கம்பெனிக்குள்ளே இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், இன்டர்னல் ஃபேவரிட்டிசம் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணால், ஹையர் லெவல் பொசிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்க வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து இந்தியாவிலேருந்து வேலைக்கு எடுப்பாங்க. இன்டர்வியூலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நடக்கும். அதெல்லாம் நடக்குது. இது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ அது நடந்துகிட்ருக்கு. பேப்பரில் டைரெக்டாக ஆடு கொடுத்து டயர் 2 ஜென்ரலுக்கு ஆள் எடுக்கிறோம் இப்போ சொன்னால் மெயினாக மெடிக்கல் ப்ரொஃபஷனில் தான் அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஐடியில் எனக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமர் வேணும், இல்லை ஜாவா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், ஆரக்கிள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், எஸ்ஏபி ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி யூகேக்கு ஆள் வேணும்னு சொல்லி இந்தியா பேப்பரில் கொடுத்து அங்கே இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரேர்.
அதுக்கு பதிலா சொன்ன மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபைல் அங்கே தெரிஞ்ச ப்ரொஃபைல் எடுப்பாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து டைப் டு ஜென்ரல் விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விசா வந்து ஸ்பான்சர் பண்ணுறது காசு வந்து அதிகம். அந்த ஃபீஸ் வேறு அதிகம். அதுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த சில ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கூட இந்த டைப் டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து உனக்கு தரேன், சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் விசா அதை வச்சு விசா வாங்கிடுவீங்க இந்தியாவில். வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் வேலை தேடணும்னு சொல்லுவாங்க. அவங்க வேலை தேட மாட்டாங்க. அவங்க கம்பெனி பேரில் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வேலை தேடணும்பாங்க. நீங்கள் வேலை தேடுறதுக்கு ஒரு 3 months டைம் கொடுப்பாங்க. 3 monthsக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்க சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்பி போய் தான் ஆகணும். நீங்கள் அவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் ஃபீஸ் கொடுக்கணும்னு இருக்குது. அது இந்த கம்பெனிஸில் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக 5 வருஷம் இந்த மாதிரி நல்ல ஸ்கில் வச்சுக்கிட்டு அவங்க 5 வருஷம் தாண்டி பிஆர் வாங்கினவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை, நடுவிலே வந்து ஜாப் ரீசன், எக்கனாமிக் ரீசன், அதாவது கம்பெனி சரியாக ஓடல, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலன்னு சொல்லி அதை வந்து பாதியிலே அவங்க வேலை இல்லாமல் அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி போனவங்களும் இருக்காங்க. ஸோ 2 சைடும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள், அதாவது சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அது மெயினாக பார்த்துங்க. சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து டைப் டு ஜென்ரல் தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபீஸ் கேட்பாங்க. அந்த ஃபீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வேலை தர மாட்டாங்க. அவங்கள வேலை வந்து உங்களுக்கு விசா தர்றது தான் வேலை. விசா வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனி பேரில் இருப்பீங்க. ஆனால் வந்து அந்த கம்பெனி உங்களுக்கு வேலை தராது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தான் வேறு இடத்துல போய் வேலை தேடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனி பேரில் நீங்கள் டைப் டு ஜென்ரல் வச்சுருந்து வேலை தேடும்போது அந்த வேலை கொடுக்குற கம்பெனி வந்து சம்டைம்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கொஷின் கேட்பாங்க. எங்கே இருக்கீங்க, என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிது. ஸோ அது ஒரு தனி ரூட்டு. அதை நீங்கள் அந்த கம்பெனி வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கன்சல்டன்சி ஏஜென்சிலாம், மேன் பவர் ஏஜென்சிலாம் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா ரூட் வழியாக நீங்கள் போகலாம். இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் யூகேயில் இருக்கிற ஜாப் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து போட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து டைப் டு ஜென்ரல் ஸ்பான்சர்ஷிப் தரோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்க அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த விசா வாங்கலாம். மெயின்லி இது வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிற ஆளுங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வழியாக போகிறது நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் மெயினாக யூகேக்கு வேலைக்கு வரணுங்கிறதுல நிறைய பேர் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் தான். ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது, அந்த கம்பெனியில் யூகே ப்ராஜெக்டில் போகிறது. யூகே ப்ராஜெக்டில் போனதுக்கப்புறம் 1 year இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் 1 year 2 year 5 year வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி போயிடலாம். இது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வேலை சேர்ந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு திருப்பியும் யூகேயில் வந்து படிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் 2 years போஸ்ட் ஸ்டடி விசா வாங்கி அதுக்கப்புறம் அந்த 2 years பீரியட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 3 years அவங்க வந்து வேலையில் கண்டினியூ பண்ணாங்கன்னா, அவங்க வேலை கிடச்சி வேலையில் நல்லபடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐஎல்ஆர் கிடைக்கும். அப்புறம் பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிறைய பாசிபிள் ரூட்ஸ். ஒன்று வந்து டைப் டு ஜென்ரல், அது வந்து கம்பெனிஸ் கொடுக்கணும். அது ரேர்ன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் சில கம்பெனிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்களே வாங்கிட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்து வேலை தேடுற ரிஸ்க் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் படிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா படிக்க வந்து வேலை தேடுறது வந்து இப்போ 2020 செப்டம்பர் அக்டோபர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது யூஜி இல்லை பிஜி கோர்ஸை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த புது ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த புது விசா கொடுக்குறாங்க. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா 2 years கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2019 ஜாயின் பண்ண அந்த பசங்களுக்குலாம் கிடையாது. ஸோ அவங்க கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு இந்த புது போஸ்ட் ஸ்டடி விசா கொடுக்குறாங்க. ஸோ அவங்க படித்து முடிச்சுட்டு 2 years ஒர்க் பண்ணலாம். அந்த டைம் அவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்னொரு 3 years அவங்க ஜாபில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பிஆர் வாங்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆப்ஷன். நிறைய பேர் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. படிக்க வந்துட்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி படிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை தேடுறது. நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல ஸ்கில் உள்ளவங்களை நல்லபடியாக எடுத்து அவங்க வந்து மேற்கொண்டு கேரியர் ப்ரொஃபஷன் ஆகிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு மெயினாக இங்கிலீஷ் மெயின் முக்கியம். நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் இருக்கணும். நிச் ஸ்கில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிச் ஸ்கில்னா டேட்டா சயின்டிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அப்புறம் வந்து எஸ்ஏபி, சேல்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நிச், அதாவது அப்கமிங் க்ளவுடு அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல ஆல்ரெடி ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது ஈஸி. ஆனால் டைப் டு ஜென்ரலில் நீங்கள் வேற ஒரு கம்பெனி மேலேயே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹைலி நிச் ஸ்கில்லாக இருந்தால் தான் உங்களுக்கு சான்சஸ் அதிகம் யூகேயில். இன்னொன்று எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறது தான்,
மெயினா வந்து லோக்கல் பீப்பிள் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. யுகே பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஐடி ஜாப்ஸ்லாம் எப்படின்னு, ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி ஜாப்ஸ்ன்னு. அதில சொன்ன மாதிரி தான் மெயினா அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து லோக்கல் பீப்பிள் தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வருவாங்க. நான் வந்து பிஜி படிச்சிருக்கேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஒருத்தர் வந்து யுகே லோக்கல்கார் வந்து எனக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது, அவர தான் பார்ப்பாங்க. இங்க வந்து படிப்புங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூ ஆட் தான் நான் சொன்னேன். அதே தான் இப்பயும் திருப்பி சொல்றேன். படிப்புங்கிறது வேல்யூ ஆட், எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின் இங்க. நெறைய பேர் வந்து அ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஜாயின் பண்ண கம்பெனியில அ ஒருத்தர் என் கூட வேலை செஞ்சவர் வந்து, "என்ன பண்ணீங்கன்னு?" கேட்டா, 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து ஒர்க் ஷாப்ல இருந்தேன். கார் மெக்கானிக்கா இருந்தேன். ஒரு ஆட்டோமேஷன் கோர்ஸ் படிச்சேன். இப்ப நான் வந்து ஐடில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அ ஸ்கில்ல பார்ப்பாங்க. நீங்க பழசு என்ன பண்ணீங்க? இந்தியால ஒரு பஸ் டிரைவர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவர் எந்த விதமான அவங்கள கம்மிப்படுத்துறதுக்கு வேல்யூ கம்மிப்படுத்த சொல்லல. ஒரு பஸ் டிரைவர் இருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து நான் ஐடி ஃபீல்ட்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நேரா போய் ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறாரு. ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஐடி கம்பெனி வேலை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நோ வே. சான்ஸே கிடையாது. அவங்க பார்ப்பாங்க, "ஓ! நீ டிரைவரா இருந்திருக்க. இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு?" பார்ப்பாங்க. யுகே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. கான்ட்ராக்ட் ஜாப்ஸ், பெர்மனன்ட் ஜாப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பெர்மனன்ட் ஜாப்ஸ்னா நீங்க வந்து கம்பெனி பேரோல்லே இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் உண்டு. பென்ஷன், லைஃப் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. கான்ட்ராக்ட் ஜாப்னு ஒண்ணு இருக்கு. கான்ட்ராக்ட் ஜாப்னா என்னன்னா, டெம்பரரி ஜாப்ஸ். டெம்பரரி ஜாப்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில ப்ராஜெக்ட்ஸ்ல சில ரோலுக்கு வந்து ஒன்லி 6 மந்த்ஸ் தான் வேணும். 1 இயர் தான் ஆள் வேணும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க எடுக்கும்போது அவங்கள என்ன சொல்லுவாங்க, டே ரேட் சொல்லுவாங்க. டே ரேட்னா ஒரு நாளைக்கு 400 பவுண்டு, 500 பவுண்டு, 200 பவுண்டு நெறையா இருக்கு. அது அவங்க செய்ற வேலைய பொறுத்து இருக்கு. 200 பவுண்ட்லேருந்து 500, 600, 1000 அப்படிலாம் நெறையா இருக்கு. ஏன்னா அவங்க பண்ற ப்ரோகிராம் மேனேஜர், ஐடி ப்ரோகிராம் மேனேஜர் அப்படின்னா அவங்களுக்கு 800 பவுண்ட் தருவாங்க பெர் டே. ஒரு நாளைக்கு 800 பவுண்டு சேலரி தருவாங்க. ரேட் தருவாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கம்பெனி லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனியில வந்து அவங்க வந்து டைரக்டராவோ அவங்க தான் ஒன் மேன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியில நான் என் கம்பெனி உங்களுக்கு சர்வீஸ் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுக்கு அவங்க சேலரி குடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிக்கு தான் வந்து அந்த 700 பவுண்ட் சார்ஜ் பெர் டே. அந்த சார்ஜ் அந்த கம்பெனிக்கு போயிடும். அந்த கம்பெனிலேருந்து அந்த வேலை செய்ற அந்த கம்பெனி டைரக்டர் சொன்னேன்ல, அந்த ஒரே ஆளு. அவரு என்ன பண்ணுவாரு, மாசம் மாசம் சேலரியோ இல்லன்னா டிவிடெண்டோ எடுத்துப்பாரு. ஸோ அது தனி பார்ட். அத பத்தி நான் தனியா போடுறேன். கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் இன் யுகே. அந்த 2 பார்ட் இருக்கு. கான்ட்ராக்ட் ஜாப்ஸ், பெர்மனன்ட் ஜாப்ஸ். ஆனா டயர் 2 ஜெனரல்ல வரவங்க கம்பெனி மூலியமா இந்தியா கம்பெனி வந்து எடுத்து இங்க அனுப்பிச்சாங்கன்னா, நீங்க பெர்மனன்ட் ஜாப்ல தான் வருவீங்க. அதுவே நீங்க வந்து ஒரு கம்பெனி லோக்கல் கம்பெனிய புடிச்சு அந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்குனதுக்கப்புறம், இங்க அந்த கம்பெனில வேலை செய்யாம வேற கம்பெனி உங்களுக்கு அவங்க வேலை செய்ய சொன்னாங்கன்னா, நீங்க அப்ப கான்ட்ராக்ட் ஜாப் செய்யலாம். ஸோ இது 2 திங்ஸ் இருக்கு. என்னென்ன ஜாப் சைட்ஸ்ல நீங்க பார்க்கலான்னு பார்த்தா, நீங்க ஆன்லைன்ல நெறைய ஜாப் சைட்ஸ் இருக்கு. ஃபியூ சொல்றேன். நெறைய இந்த ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. நான் யூஸ் பண்ண ஃபியூ சொல்றேன். ஜாப்சர்வ்னு ஒண்ணு இருக்கு. jobserve.co.uk. அப்புறம் சிடபிள்யூ ஜாப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சிட்டி ஜாப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் indeed.co.uk, hays.co.uk. இது மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா நல்ல ஃபேமஸான ஜாப் சர்ச் போர்ட்டல்ஸ். அத நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்க வந்து யுகே ஜாப் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் மெயினா வந்து ஏஜென்சிஸ் நெறைய இருப்பாங்க. இந்த ஏஜென்சிஸ் தான் வந்து ஆள் புடிச்சு குடுப்பாங்க. அவங்க வந்து லோக்கல் கம்பெனிஸ் கூட ஹெச்ஆர் கூட டை அப் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் புது ரோல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 4 ஏஜென்சி கூட ஏஜென்சி கூட டீல் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஏஜென்சிக்கு போடுவாங்க. ஸோ நான் வந்து இந்த ரோல் எடுக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஆள் வேணும்னு சொன்னோனே, ஹெச்ஆர் பர்சன் அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் புடிச்சு, ஏற்கனவே தெரிஞ்ச ஆளுங்கள அவங்க டேட்டாபேஸ்ல கேண்டிடேட்ஸ் டேட்டாபேஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் புடிச்சு யார் யாரெல்லாம் வந்து இப்போ வேலை தேட போறாங்க, தேடிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து வேலை முடிய போகுது, அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி இந்த மாரி ஒரு ரோல் இருக்கு, வரீங்களான்னு கேட்பாங்க. அது ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஹெச்ஆரே வந்து சில ரோலுக்கு அவங்களே வந்து இந்த ஏஜென்சி ஃபீஸ அவாய்ட் பண்ணணும்னா, அவங்களே போய் கேண்டிடேட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அது ஒரு ஆப்ஷன். அப்புறம் நீங்க அந்த ஜாப் போர்ட்டல்ல அப்ளை பண்ணலாம். இதுல மெயினா வந்து அ எந்த எந்த ஊரா இருந்தாலும் சரி, இந்தியாலயும் சரி, யுகேவா இருந்தாலும் சரி, நீங்க ஜாப் அப்ளை பண்ணிட்டு, உடனே அந்த கம்பெனிக்கு இமெயிலோ, அந்த ஜாப்லயே வந்து உங்களுக்கு அட்ரஸ் குடுத்துருப்போம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அவங்களுக்கு இமெயிலோ இல்ல ஃபோனோ பண்ணி, நான் இந்த மாரி ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்க ஆட் பார்த்தேன். ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் சஃபிஷியன்ட் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸ். ஐ வுட் லைக் டூ டாக் டூ யூ அப்படின்னு சொன்னீங்கனாலே, அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொஃபைல் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ப்ரொஃபைல் ஒரு நாளைக்கு வரும்போது, அவங்களுக்கு எல்லா ஏஜென்சியுமே, ஜாப் ஏஜென்சியுமே வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கேண்டிடேட் ப்ரொஃபைல் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதுதான் மெயினு. அதுக்கப்புறம்
ஏற்கனவே அவங்க கூட வேலை செய்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரொஃபைல் அடுத்தது எடுப்பாங்க. இது எல்லாத்துலேயும் ஆள் கிடைக்கலன்னா தான் இந்த இமெயில், அதாவது அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஜாப் சிவிஸ் இல்லை ரெஸ்யூமுக்கு போவாங்க. இது மெயின் விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பேசாமல் உட்காந்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. 10ல் 2 பேர் கால் பண்ணுவாங்க. அதுவே வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சிவி எடுத்து ஓகே அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜாப் ஏஜென்சியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுற ஆளுங்க வந்து ரொம்ப ஜூனியர் லெவலில் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேனுவல் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க வந்து என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை என்னென்னா ஹெச்ஆர் கொடுத்த ஜாப் ஸ்பெக் எடுத்து அப்படியே வேர்ட் டு வேர்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அது இல்லைன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது, உங்கள் சிவியை ரீட் பண்ணி மேட்சிங் ஆகுதான்னு சொல்லும். அதுக்கப்புறம் தான் வந்து சிவி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம். ஸோ அது மெயின் விஷயம். நான் சொன்ன மாதிரி மெயினாக எக்ஸிஸ்டிங் அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ், அப்புறம் இந்த எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ் வழியாக ரெக்கமெண்ட் ஆகிற ப்ரொஃபைல்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு ஃபேமஸான இது என்னென்னா போர்ட்டல்னா லிங்க்டினில் நீங்கள் நல்ல ஜாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். யூகே ஜாப்ஸு, கான்டாக்ட்ஸு, ஹெச்ஆர்ஸு, அப்புறம் உங்கள் பழைய கான்டாக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அது மூலிமாவும் நீங்கள் வந்து யூகே ஜாப்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்தியாவிலேருந்து சர்ச் பண்ணலாம். லிங்க்டின் நிறைய கான்டாக்ட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அவங்களுக்கு வந்து லிங்க்டின்லேயே வந்து ப்ரீமியம் இருக்குது. ஒரு அமௌண்ட் கட்டினீங்க, மந்த்லி சில அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக சில பேருக்கு இமெயில் அனுப்புறது, கான்டாக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ மெயினாக ஜாப் போர்ட்டல்ஸ் சில இடத்துல வந்து ஒரே ரோல் 2-3 ஜாப் ஏஜென்சி வந்து சேஸ் பண்ணுவாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் சில நேரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி நீ அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஒரே ரோலுக்கு ரெண்டு ஏஜென்சி வந்து சிவி போட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்தியாவில் இருந்துட்டு யூகே ஜாப் தேடுறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் நீங்கள் ரைட் இடத்த தட்டினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி யூகே கம்பெனிஸில் சில கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் தராங்க, வேலை தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யூகேக்கு வந்து அதுக்கப்புறம் வேலை தேடிக்கலாம். அந்த ரிஸ்க் இருக்குது. அப்புறம் இந்தியன் கம்பெனிஸ் யூகே ஸ்பான்சர்ஷிப் வந்து இந்தியாவில் கொடுத்து ஆள் அழைச்சிட்டு வருவாங்க. அது முக்கால்வாசி ரெக்கமெண்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. தேர்ட் ஆப்ஷன் நான் சொன்னேன், இங்கே படிக்க வந்துட்டு வேலை தேடுறது தேர்ட் ஆப்ஷன் சொன்னேன். ஸோ இது உங்களுக்கு யூகே ஜாப் மார்க்கெட்டில் எப்படிலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வழிகளை பார்க்குறது சொன்ன தவிர்த்து எந்தெந்த இடத்துல வேலை கிடைக்கும்னு சொல்லலை. ஸோ இந்தந்த வழியில் நீங்கள் வேலை தேடலாம்னு சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூகே ஜாப் மார்க்கெட் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் ஜாப் வாங்குறத பற்றி ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.